அண்மைச் செய்தி. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அருகே 15 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகள் முதல் மூதாட்டி வரை யாருக்கும் பாதுகாப்பில்லாத நிலையில் 15 வயது சிறுமிக்கு நேர்ந்த கொடூரம் குறித்து விரிவான தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் வேணுகோபால். வணக்கம் வேணுகோபால், விவரம் என்ன? கண்டிப்பாக சீதா. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அடுத்த பிரம்மதேசம் பகுதியில் நடந்து சென்ற 15 வயது சிறுமியை இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரம் நடைபெற்றுள்ளது. பாதிக்கப்பட்ட சிறுமி காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதாவது காஞ்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த 15 வயது சிறுமி உறவினர்களின் சுப நிகழ்ச்சிக்காக வந்துள்ளார். இந்த நிலையில் சுப நிகழ்ச்சி முடிந்த பிறகு இரவு நேரத்தில் நடந்து சென்றிருக்கிறார். அப்போது அவ்வழியாக வந்த இருசக்கர வாகனத்தில் வந்தவரிடம் லிப்ட் கேட்டு இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. அப்போது அந்த 15 வயது சிறுமியை மறைவான இடத்திற்கு அழைத்து சென்று சிறுமிக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளதாக கூறப்படுகிறது. பின்னர் அந்த கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். பாதிக்கப்பட்ட சிறுமி காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சுப நிகழ்ச்சிக்கு வந்த சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அந்த கிராமத்தில் போலீசார் தற்போது குவிக்கப்பட்டுள்ளது. ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகள் முதல் மூதாட்டி வரை பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாகியுள்ளது. மேலும் சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்கும் நிலையில் பாலியல் வன்கொடுமைகள் தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.